ஹலோ சூஜஸ், இந்த வீடியோவில் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒரு ராடில் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ராடோட சைஸை அதோட லென்த் குறைக்கும் போது அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாகும். அண்ட் அந்த ராடோட டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும். இனர்ஷியானா என்னன்னு தெரியும். தன்னோட ஸ்டேட்டை மாற்றிக்க அது அப்போஸ் பண்ணும், அது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதுதான் என்ன விஷயம். சரி, ஓகே. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம்குள்ள போவோம். இந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. ஆங்குலர் மூமெண்டமோட ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. L is equal to I omega. இந்த இடத்துல I மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. L should be constant. அந்த வேல்யூ கான்ஸ்டன்டாக தான் இருக்கணும், L வேல்யூ. இப்போ நான் அந்த ரெண்டு பாரையும் கிட்ட நெருங்கிட்டு வரல. கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுது, என்னோட ஆங்குலர் ஸ்பீட் வெலாசிட்டி அதிகமாகுது. அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து போகும்போது என்ன ஆகுது, அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியாகுது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பாரை நான் கிட்ட எடுத்தாந்துருக்கும் போது என்னோட இனர்ஷியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாகுது. அதனால ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாகுது. இப்போ அந்த பார் ரெண்டையும் நான் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு போகிறேன். டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு போனால் என்ன ஆகுது, என்னோட இனர்ஷியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகுது அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியாகுது. ஸோ இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட், எல்லா கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப். பை பாய்.